அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2026 பேட்ச்ல நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பொது அறிவுல யூனிட் 3 இந்தியாவின் வரலாறு, பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம். இந்த யூனிட்ல இருந்து 10 கேள்விகள் கேட்பாங்க. ஸோ இதில் இருக்கிற டாபிக் பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள், தில்லி சுல்தான்கள், முகலாயர்கள் மற்றும் மராத்தியர்கள், அப்புறம் தென்னிந்திய வரலாறு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா? அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்னன்னா தேசிய மறுமலர்ச்சி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ தேசிய மறுமலர்ச்சி அப்படிங்கிறது ஸ்கூல் புக்ஸில் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட், 11th ஸ்டாண்டர்ட், அப்புறம் 12th ஸ்டாண்டர்ட் எத்திக்ஸ் புக்கில் கவர் ஆகுது. ஆல்ரெடி 10th ஸ்டாண்டர்டில் இருக்கிற தேசிய மறுமலர்ச்சி இயக்கங்கள் அதெல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ அந்த கிளாஸோட கண்டினியூட்டி தான் இது. ஸோ இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்டில் இருக்கிற ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்கிற தேசிய மறுமலர்ச்சி இயக்கத்தை பற்றியான போர்ஷன் வந்து நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கிளாஸ்க்கு போகலாம். ஓகே, ஸோ இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போகிறது தேசிய மறுமலர்ச்சி. அதில் பார்த்தீங்க அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி புக்கில் ஓகேங்களா 19வது லெசனாக உங்களுக்கு இருக்கு. நவீனத்தை நோக்கி அப்படிங்கிற டைட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 10th ஸ்டாண்டர்டில் பார்த்தோம் பார்த்தீங்களா, இயக்கங்கள், மறுமலர்ச்சி இயக்கங்கள், ஓகேங்களா, பக்தி இயக்கங்கள் அந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம். ஸோ அதே சேம் தான் இதுலேயும் இருக்கு, ஆனால் கொஞ்சம் என்னது எலாபரேட்டாக உங்களுக்கு இருக்கு. ஓகேவா? ஸோ சேம் அதிலே இருந்த பாருங்க, பிரம்ம சமாஜம், ஓகேவா, பிரார்த்தனை சமாஜம், ஆரிய சமாஜம் முதலான இயக்கங்களின் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள், விவேகானந்தரின் போதனைகளும், ராமகிருஷ்ண இயக்கமும், பிரம்மஞான சபை, சத்திய சோதனை சமாஜ், நாராயணகுரு தர்ம பரிபாலன யோகம், அது மாதிரி இஸ்லாமிய சீர்திருத்த இயக்கங்கள், அப்புறம் தமிழ்நாடு இருக்கிற சீர்திருத்த இயக்கங்கள், கிறிஸ்துவ சமய பரப்பு குழு. ஸோ இதெல்லாமே நம்ம என்ன பண்ணோம் 10th ஸ்டாண்டர்டில் இருந்தது. ஓகேங்களா? ஸோ அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து இதில் இருக்கும். இதையும் நம்ம பார்த்துக்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு டாபிக். ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க, அறிமுகம். ஓகேவா? ஸோ எல்லா பாடத்துலையும் கொடுக்குற மாதிரி தான். ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு ஒரு இன்ட்ரடக்ஷன். ஸோ இந்தியா 19ஆம் நூற்றாண்டின் முதல் காலப்பகுதியில் ஆங்கில நிர்வாகத்துடனும் ஆங்கில வர்த்தகத்துடனும் நெருக்கமான தொடர்புடைய ஆங்கில கல்வி பயின்ற சிறிய அறிவுஜீவிகளின் கூட்டம் ஒன்றை உருவாக்கி இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. கிறிஸ்துவ சமய பரப்பாளர்களின் பணிகளும் சிந்தனைகளும் ஏற்கனவே தாக்கத்தை ஏற்படுத்த தொடங்கியிருந்தன. ஆங்கிலேய செல்வாக்கின் தாக்கத்திற்கு ஆட்பட்ட முதல் மாகாணம் வங்காளமாகும். அதனால் பல சீர்திருத்த கருத்துக்கள் அங்கிருந்தே உருவாயின. ஆங்கில நிர்வாகம், ஆங்கில கல்வி, ஐரோப்பிய இலக்கியங்கள் ஆகியவை புதிய சிந்தனை அலைகளை இந்தியாவிற்கு கொண்டு வந்தன. அவை மரபு சார்ந்த அறிவுக்கு சவால் விடுத்தன. பகுத்தறிவை அடிப்படையாக கொண்ட நன்னெறி சிந்தனைகள், மனித இனத்தின் பரிணாமம், வளர்ச்சி குறித்த சிந்தனைகள், அறிவொளியோடு தொடர்புடைய இயற்கை உரிமைகள் கோட்பாடு ஆகிய சிந்தனைகள் இந்திய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டன. அச்சு தொழில், ஓகேவா, நுட்பம், சிந்தனைகள் பரவுவதில் முக்கிய பங்கு வகித்தது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சீர்திருத்த இயக்கங்களின் எழுச்சி. ஓகேங்களா? ஸோ 19ஆம் நூற்றாண்டில் இந்திய சமூகம் மூட நம்பிக்கை, சீர்திருத்தங்களுக்கு எதிர்ப்பு எனும் நச்சு சூழலில் சிக்கியுள்ளது என ஆங்கிலேயர் விளக்கினர். ஓகேங்களா? ஸோ அவர்களின் கண்ணோட்டத்தில் உருவ வழிபாடும் பல கடவுள் வழிபாடும் வைதிகத்துக்கு வலுவேற்றி அதை கண்மூடித்தனமாக பின்பற்ற மக்களை தூண்டியவை ஆகும். அதற்கு இணையாக சமூக சூழலும் உயிரோட்டம் இல்லாமல் தாழ்ந்த நிலையில் இருந்திருக்கு. மேலும் பெண்களின் நிலையும் இறக்கத்தக்க நிலையில் இருந்தது. ஓகேவா? பெண்களின் நிலையும் இறக்கத்தக்க நிலையில் இருந்தது சொல்றாங்க. இறக்கமே இல்லாம இருந்தது அப்படின்னு சொல்றது. உடன்கட்டை ஏறும் பழக்கம் மிகவும் கண்டனத்திற்கு உள்ளானது. பிறப்பின் அடிப்படையிலான சமூக பிரிவுகளும் அதன் விளைவான சாதி முறைகளும் விமர்சனம் செய்யப்பட்டது. மிக முக்கியமாக ஆங்கிலேயர் தங்களின் தலையீடு இல்லாமல் இத்தகைய தீமைகளிலிருந்து இந்திய விடுபட வாய்ப்பில்லை என வாதிட்டனர். இது ஆங்கில ஆட்சியை நியாயப்படுத்துவதற்காக கிறிஸ்துவ மத பரப்பாளர்களும் யூட்டிலிட்டேரியர்களும் முன்வைத்த கருத்து என்பதை சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? யூட்டிலிட்டேரியர்கள் தான் என்ன அப்படின்னா, யூட்டிலிட்டேரியர்கள் அப்படிங்கிறவங்க மிக அதிக எண்ணிக்கையிலானவர்களின் அதிகப்பட்ட மகிழ்ச்சியை கோரிய நவீன சிந்தனையாளர்கள் சொல்றாங்க. இன்னொரு டைம் பாருங்க, மிக அதிக எண்ணிக்கையிலானவர்களின்
அதிகப்பட்ட மகிழ்ச்சியை கூறிய நவீன சிந்தனையாளர்கள் பேரு யூட்டிலேட்டியர்கள் அப்படின்னு சொல்றாங்க. 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இந்தியா மிகவும் சிக்கலான பல்வகைப்பட்ட தன்மைகளை கொண்ட நாடாக இருந்தது. ஓகேங்களா? இடத்திற்கு இடம் நிலைமை மிகவும் மாறுபட்டிருந்தது. காலந்தோறும் சமூக பண்பாட்டு தீமைகளுக்கு எதிராக இந்திய சீர்திருத்தவாதிகள் போராடிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் ஆங்கிலேயரின் அறிவொளி சிந்தனைகளுடன் கூடிய வரவு சந்தேகத்திற்கிடமின்றி புதிய சவாலை முன்வைத்தது. இப்பாடப்பகுதி எவ்வாறு நாட்டின் பல்வேறு பகுதிகளில் சீர்திருத்த இயக்கங்கள் உதயமாயின என்பதை விவரிக்கிறது. மேற்கத்திய பண்பாடு சிந்தனைகள் ஆகியவற்றின் வளர்ச்சி 19ஆம் நூற்றாண்டில் மரபு சார்ந்த நிறுவனங்கள் தங்களை உயிர் துடிப்புள்ளவனமாக மாற்றிக்கொள்ள கட்டாயப்படுத்தின. 19ஆம் நூற்றாண்டின் இறுதி பத்தாண்டுகளில் எதிர்ப்புகள் வெளிப்பாடுகளும் மாற்றத்திற்கான வேட்கையும் பல்வகைப்பட்ட சீர்திருத்த இயக்கங்களின் மூலம் வெளிப்பட்டன. இவ்வியக்கங்கள் இந்திய மக்களின் மத கண்ணோட்டத்தையும் சமூக நிறுவனங்களையும் சீர்திருத்துவதையும் ஜனநாயகத்துக்கு உட்படுத்துவதையும் குறிக்கோளாக கொண்டிருந்தது. புதிய பொருளாதார சக்திகளின் தோற்றம், கல்விகளின் பரவல், தேசிய மனப்பான்மையின் வளர்ச்சி, நவீன மேற்கத்திய சிந்தனைகள், தத்துவங்கள், பண்பாட்டின் செல்வாக்கு, ஐரோப்பாவில் ஏற்பட்டு கொண்டிருக்கும் மாற்றங்கள் பற்றிய விழிப்புணர்வு போன்றவை சீர்திருத்தங்களின் அவசியத்திற்கு வலு சேர்த்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இச்சீர்திருத்த இயக்கங்களுக்கு கருத்தொற்றுமை வழங்கியது பகுத்தறிவு, மனிதநேயம், உலகளாவிய மத உணர்வு ஆகியவையாகும். இக்கண்ணோட்டம் மரபு சார்ந்தவற்றை பகுத்தறிவோடு அணுகவும் சமகால சமூக சமய நடைமுறைகளை சமூக பண்பாடு எனும் பரிமாணத்தில் பார்க்கவும் உதவின. எடுத்துக்காட்டாக பிரம்ம சமாஜனத்தில் ராஜாராம் மோகன் ராய் வேதங்களில் தவறே இருக்க முடியாது எனும் கருத்தை புறக்கணிச்சிருக்கிறார். அலிகர் இயக்கத்தின் போது சையது அகமது கான் மதம் சார்ந்த சிந்தனைகள் மாற்றப்பட முடியாதவை என்பதை மறுத்திருக்கார். எங்களுடைய நிலை அனைத்து மதங்களிலும் உண்மைகள் இருந்ததாக வேண்டும். ஓகேவா? ஸோ எங்களுடைய நிலை அனைத்து மதங்களிலும் உண்மைகள் இருந்தாக வேண்டும் என்பதல்ல, ஆனால் உலகத்தில் நிறுவப்பட்ட அனைத்து மதங்களும் உண்மையானவையே என கேசவ சந்திரசன் கூறியிருக்காரு. ஓகேங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு இது யாரு சொன்னது அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இந்திய சமூகத்தின் ஒட்டுமொத்த பண்பாட்டு நீரோட்டத்தை உள்வாங்கிக் கொண்ட இயக்கங்கள் மொழி, மதம், கலை, தத்துவம் ஆகிய துறைகளில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்துது. விரிந்த கண்ணோட்டத்தில் இச்சீர்திருத்த இயக்கங்களை இரண்டாக வகைப்படுத்தலாம். ஓகேவா? ஒன்று என்னது? சீர்திருத்த இயக்கம், இன்னொன்று மீட்பு இயக்கங்கள். ஓகேவா? இவ்விருவகைப்பட்ட இயக்கங்களும் தாங்கள் மீட்டெடுக்க உள்ள மதம் இழந்துவிட்ட தூய்மையை பற்றி மாறுபட்ட அணுகுமுறைகளை கொண்டிருந்தன. ஒரு சீர்திருத்த இயக்கத்திற்கும் மற்றொன்றிற்குமான வேறுபாடு இவை ஒவ்வொன்றும் எந்த அளவிற்கு மரபுகளை சார்ந்திருந்தன என்பதை பொறுத்தே அமைந்தது. அடிப்படையில் சமூக சீர்திருத்த இயக்கங்கள் மத சீர்திருத்தங்களோடு ஒருங்கிணைந்த ஒரு பகுதியாகவே இருந்தது. ஏனெனில் சமூக தீமைகளான சாதியும் ஆண் பெண் சமத்துவமின்மையும் தங்களின் இருப்பிற்கான நியாயத்தை மதங்களிடமிருந்தே பெற்றன. ஓகேங்களா? ஸோ தொடக்கத்தில் சமூக சீர்திருத்த இயக்கங்கள் ஒரு குறுகலான சமூக அடித்தளத்தையே கொண்டிருந்தது. சமூகத்தின் மேல்தட்டு மற்றும் இடைத்தட்டு சேர்ந்த இயக்கங்கள் தங்களின் நவீன சிந்தனைகள் நிலவி வரும் சமூக யதார்த்தங்களோடு இணைந்து செல்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டது. அதன் பின்னர் சமூக சீர்திருத்த இயக்கங்கள் சமூகத்தின் அடிப்படை கட்டுமானத்தை மறுகட்டமைப்பு செய்வது என்பது சமூகத்தின் கீழ் அடுக்குகளுக்குள்ளும் கசிய துவங்கின. பொது விவாதங்கள், ஆய்வு கட்டுரைகள், பத்திரிகைகள் ஆகிய வடிவங்களில் அறிவுஜீவிகளிடையே நடைபெற்ற அனல் பறக்கும் விவாதங்கள் புதிய சிந்தனைகளை மக்களிடையே கொண்டு செல்வதிலும் பழைய சிந்தனைகளை புதிய வடிவில் மீட்டு உருவாக்கம் செய்வதிலும் பெரும்பங்கு வகிக்கிறது. தொடக்கத்தில் சமூக பேரவை, இந்திய பணியாளர்கள் போன்ற அமைப்புகளும் கிறிஸ்துவ சமய பரப்பு
சீர்திருத்த இயக்கங்களை துரிதப்படுத்த காரணங்களாக இருந்திருக்கு. ஓகேங்களா? அதற்கு தெளிவான அறிவுத்திறன் கொண்ட பல தனிநபர்களும் துணை நின்றனர். அவர்களை பற்றி வர இருக்கின்ற பக்கங்களை நம்ம பார்க்கலாம் சொல்றாங்க. பின்வந்த வருடங்களில் குறிப்பாக 20ஆம் நூற்றாண்டில் இந்திய தேசிய இயக்கம் சமூக சீர்திருத்தத்திற்கான தலைமையையும் அமைப்பையும் வழங்கியது. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃப்ரம் பிரம்ம சமாஜம் 1828 ரொம்ப இம்பார்ட்டன்ட் இயர். ஓகேவா? பிரம்ம சமாஜம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1828. ஓகே, ராஜாராம் மோகன் ராய் அவர் தான் பிரம்ம சமாஜத்தை தோற்றுவிச்சாரு. ஓகேவா? ஸோ பல்துறை புலமை பெற்றவராவார் இவர். ஓகேவா? இவர் என்ன சொல்றாங்க, இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறவர் யாரு? ராஜாராம் மோகன் ராய். ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவர் 1828 பிரம்ம சமாஜத்தை நிறுவுறாரு. எங்கும் நிறைந்துள்ள கண்டறிய முடியாத மாற்ற முடியாத இவ்வுலகத்தை உருவாக்கி பாதுகாக்கும் சக்தியை வணங்கி வழிபடுதல் பிரம்ம சமாஜம் உறுதியா இருந்தது. புரிஞ்சுதுங்களா? இந்து மதத்தை தூய்மைப்படுத்துதல், ஒரு கடவுள் வழிபாட்டை போதித்தல், மனித கண்ணியத்திற்கு முக்கியத்துவம் தருதல், உருவ வழிபாட்டை எதிர்த்தல், சமூக தீமையான உடன்கட்டை ஏறுதலை ஒழித்தல் ஆகியன அவருடைய நீண்டகால திட்டம். ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியில் பணியாற்றி ஓய்வு பெற்ற அவர் பாரசீகம், சமஸ்கிருதம் உள்ளிட்ட பல மொழிகளில் உரையாடக்கூடியவர். அவருடைய சிந்தனைகளும் செயல்பாடுகளும் சமூக சீர்திருத்தங்களின் வழியாக மக்களை அரசியல் ரீதியாக உயர்வடை செய்வதை இலக்காக கொண்டிருந்தன. அவர் மனித நேயமற்ற சமூக பழக்கமான உடன்கட்டை ஏறுதலுக்கு எதிரான மன உறுதிமிக்க போராளி அவர் சொல்றாங்க. 1818 அவர் எழுதிய கைம்பெண்களை உயிரோடு இருக்கும் பழக்கத்தை ஆதரிப்போருக்கும் எதிர்ப்போருக்கும் இடையே நடைபெற்ற விவாதம் என தலைப்பிடப்பட்ட கட்டுரையில் எந்த மதமும் கைம்பெண்களை உயிரோடு எரிப்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை புனித நூலை சுட்டிக்காட்டி நிரூபித்திருக்கார். ஓகேங்களா? கம்பெனி 1829 ஒரு சட்டத்தை ஏற்றி அதன் மூலம் உடன்கட்டை ஏறுதல் குற்றம் என அறிவித்ததன் மூலம் அவருடைய முயற்சிகள் வென்றன. ஓகேங்களா? அப்ப யார் உடன்கட்டை ஏறுதல் ஒழிச்சிருக்காங்க? ஓகேங்களா? ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி தான். ஓகேங்களா? 1829 சட்டம் ஏற்றிருக்காங்க. சட்டம் ஏற்றி உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை தடை பண்ணியிருக்காங்க. பிரம்ம சமாஜத்தின் ஒட்டுமொத்த பங்களிப்பை கீழ்கண்டவாறு சுருக்கி கூறலாம். ஓகேவா? என்னென்ன அப்படின்னா, பல தெய்வ வழிபாடு, உருவ வழிபாடு, தெய்வ அவதாரங்கள் மீதான நம்பிக்கை ஆகியவற்றை வெளிப்படையாக கண்டனம் செய்தது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உருவ வழிபாடுலாம் பண்ணக்கூடாது, பல தெய்வத்தை வழிபடக்கூடாது, அது மாதிரி அவதாரம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு கண்டனம் பண்ணியிருக்காங்க. சாதி முறை, மூட நம்பிக்கைகள் ஆகியவற்றை கண்டனம் செய்யுது. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, குழந்தை திருமணம், பர்கா முறை, உடன்கட்டை ஏறுதல் ஆகியவற்றை ஒழிக்க வேண்டும் என கோரியது. அதே மாதிரி கைம்பெண் மறுமணத்தை ஆதரித்தது. ஓகேங்களா? விதவைகள் மறுமணத்தை ஆதரிச்சிருக்காங்க. பிரெஞ்சு புரட்சியின் கோட்பாடுகளால் ஈர்க்கப்பட்டு ஐரோப்பா சென்ற ராஜாராம் மோகன் ராய் பிரிஸ்டல் நகரில் மரணத்தை தழுவுகிறார். ஓகேங்களா? தக்க சமயத்தில் தேவேந்திரநாத் தாகூர் ஓகேவா புத்துயிர் ஊட்டாமல் இருந்திருந்தால் இவ்வியக்கம் விரைவாக வீழ்ந்திருக்கும். அவருக்கு பின் 1857 முதல் கேசவ சந்திர சென் இயக்கத்தை முன்னெடுத்து சென்றார். ஓகேங்களா? இவ்வமைப்பின் வலுவை 1865 அது பெற்றிருந்த 54 கிளைகளின் எண்ணிக்கையிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். ஓகேங்களா? அதாவது வங்காளத்தில் 50 பிரான்ச் இருந்திருக்கு, வடமேற்கு மாகாணத்தில் 2 பிரான்ச்சு, பஞ்சாப்ல 1, தமிழ்நாட்டில் 1. ஓகே, என்ன மொத்தம் 54 கிளைகள் இருந்திருக்கு. காலப்போக்கில் பிரம்ம சமாஜம் 2ஆக பிரியுது. அவை தேவேந்திரநாத் தாகூரின் தலைமையில் இயங்கிய இந்திய பிரம்ம சமாஜ், ஓகேங்களா, சமாஜம். அதே மாதிரி கேசவ சந்திர சென்னுடைய சதான் பிரம்ம சமாஜ் என்பனைவாகும். அதுவுமே 2ஆக பிரிச்சுட்டாங்க. ஓகேங்களா? அடுத்தது தமிழ்நாட்டில் பிரம்ம சமாஜத்தின் ஆதரவாளரான சைதை காசி விஸ்வநாத முதலியார் சமாஜத்தின் கருத்துக்களை விளக்க பிரம்ம சமாஜ நாடகம் என தலைப்பில் ஒரு நாடகத்தை எழுதுகிறார்.
கைம்பெண் மறுமணத்திற்கு ஆதரவாக ஒரு ஆய்வு கட்டுரையையும் எழுதுகிறாரு. 1864 இதே நோக்கத்திற்காக தத்துவ போதினி எனும் தமிழ் இதழ் தொடங்குகிறார். பிரம்ம சமாஜம் வங்காள சமூகத்தின் வைதீக பிரிவினரிடமிருந்தும் இந்து தர்ம சபை போன்ற அமைப்புகளிலிருந்தும் பெரும் எதிர்ப்பை சந்திக்கிறது. இருந்த போதிலும் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் போன்ற சீர்திருத்தவாதிகளும் இருந்திருக்காங்க. ஆனால் அவர் இந்து நூல்களை தமக்கு ஆதாரமாக கொண்டார். பிரம்ம சமாஜம் பெருமளவிலான மக்களை ஈர்க்கவில்லை, எனினும் அது அறிவுஜீவிகளின் மேல் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. தொடக்கத்தில் முற்போக்கு கருத்துக்களால் கவரப்பட்ட பல இளைஞர்கள் ஆதரவோடு அவற்றை பரப்பினர். தாகூரின் குடும்பம் ஒரு பிரம்ம சமாஜ குடும்பம். ஓகேங்களா? அதன் செல்வாக்கை தாகூருடைய கருத்துக்களிலும் எழுத்துக்களிலும் காணலாம். பிரார்த்தனை சமாஜம் முக்கியமா 1867 தோற்றுவிக்கப்பட்டது. பிரார்த்தனை சமாஜம்னா என்ன? பிரம்ம சமாஜத்தின் கிளை அமைப்பான பிரார்த்தனை சமாஜம் 1867 பம்பாயில் ஆத்மராம் பாண்டுரங் என்பவரால் நிறுவப்பட்டது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ நீங்கள் நோட்ஸ் எப்படி எடுத்துக்கணும்னா, இந்த மாதிரி பிரார்த்தனை சமாஜம், பிரம்ம சமாஜம் அது தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு, அதை யார் தோற்றுவிச்சாங்க, இந்த மூணுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஓகே. ஸோ இது பாருங்க, பிரம்ம சமாஜம் ஆத்மராம் பாண்டுரங், ஓகேவா, 1867 எங்க தோற்றுவிக்கிறாரு? பம்பாயில தோற்றுவிக்கிறார். ஓகேங்களா? எம்ஜி ரானடே, ஆர்ஜி பண்டாரங்கர் ஆகியோர் அமைப்பில் சேர்ந்து அமைப்புக்கு வலிமை சேர்த்திருக்காங்க. பிரார்த்தனை சமாஜம் ஒரு அமைப்பு என்ற அளவில் பெரும் செல்வாக்கு பெற்றிருக்கவில்லை. ஆனால் இவ்வமைப்பின் உறுப்பினர்களான ரானடே, பண்டாரங்கர், கேடி தெலங்க் போன்றோர் மகாராஷ்டிராவின் 19ஆம் நூற்றாண்டை சேர்ந்த மாபெரும் தலைவர்கள் ஆவார். பின்வந்த ஆண்டுகளில் அவர்கள் சமூக சீர்திருத்த இயக்கங்களை நிறுவியிருக்கிறாங்க. பிரார்த்தனை சமாஜம் பிரம்ம சமாஜத்தை போன்றதே என்றாலும் அது மகாராஷ்டிராவை சேர்ந்த துறவிகளின் பக்தி மரபுகளோடு உளவுபூர்வமான தொடர்பை கொண்டிருந்தது. பிரார்த்தனை சமாஜம் சமூகத்தின் கடைநிலையில் உள்ள பெண்கள், தொழிலாளர்கள் ஆகியோருக்கு கல்வி வழங்குவதன் மூலம் தனது பணிகளை தொடர்ந்திருக்கு. சமபந்தி விருந்து, சாதி மறுப்பு திருமணம், விதவைகள் மறுமணம், பெண்கள் மற்றும் தாழ்த்தப்பட்டோரின் மேம்பாடு ஆகிய சமூக சீர்திருத்த பணிகளில் ஆழ்ந்த கவனம் செலுத்தியிருக்கு. ரானடேயின் முயற்சியால் உருவாக்கப்பட்ட தேசிய சமூக மாநாடு எனும் அமைப்பு ஒவ்வொரு ஆண்டும் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடைபெற்று முடிந்தவுடன் கூடும். ஓகேங்களா? ஆழமான அறிவும் கூர்மைத்திறனும் கொண்ட நீதியரசர் ரானடேயின் வழிகாட்டுதலில் பிரார்த்தனை சமாஜம் மேற்கிந்திய பகுதிகளில் சமூக சீர்திருத்தத்தின் செயலூக்கமிக்க மையமா மாறுது. ஓகேங்களா? விதவை மறுமண சங்கம் எனும் அமைப்பை உருவாக்கியவர்களில் அவரும் ஒருவர். மேலும் தக்கான கல்விக் கழகம் எனும் புகழ்பெற்ற அமைப்பை தீவிரமாக முன்னெடுத்து சென்றிருக்காரு. நாட்டுக்கு தன்னலமற்ற சேவை செய்வதற்கு எத்தகைய கல்வி அவசியமோ அக்கல்வியை இளைஞர்களுக்கு வழங்குவதை இவ்வமைப்பு நோக்கமாக கொண்டிருந்தது. ரானடே 1901 இயற்கை எய்திய போது சந்தவர்கள் தலைமை பொறுப்பேற்றார்கள். ஓகேவா? அவருக்கு அப்புறம் ராணடேக்கு அப்புறம் சந்தவர்கர் அவர் என்ன பண்றாரு? தலைமை பொறுப்பை ஏற்கிறாரு. அடுத்து நம்ம பார்க்க போறது ஆரிய சமாஜம் 1875. ஆரிய சமாஜத்தை உருவாக்கியவர் தயானந்த சரஸ்வதி. ஓகேவா? ஸோ ஆண்டு பார்த்தீங்கன்னா 1824 to 1883. குஜராத்தை சேர்ந்த அவர் துறவியாகும் எண்ணத்தில் இளமையிலேயே வீட்டை விட்டு வெளியே வந்துட்டார். ஓகேங்களா? 17 ஆண்டுகள் இந்தியா முழுவதும் சுற்றி திரிகிறார். 1863 பல ஊர்களுக்கு சென்று தனது கருத்துக்களை போதிக்கிறார். 5 ஆண்டுகளுக்கு பின்னர் சில கல்வி நிலையங்களையும் நிறுவுகிறாரு. 1872 கல்கத்தாவில் பிரம்ம சமாஜ உறுப்பினர்களை சந்திக்கிறார். 1875 சத்யார்த்த பிரகாஷ் மொகவா எனும் தனது முக்கிய நூலை வெளியிடுறார். அவருடைய கருத்தின்படி சமகாலத்து இந்து மதம் சீர்கேடு அடைந்துவிட்டது. ஆகவே அவர் புராணங்கள், பழக்கடவுள் வழிபாடு, உருவ வழிபாடு, பிராமண அர்ச்சகர்களின் நடவடிக்கைகள், புனித யாத்திரைகள் ஆகியவற்றை நிராகரிச்சிருக்காரு.
விதவை திருமணத்திற்கான தடையை எதிர்க்கார். ஓகேவா? சமஸ்கிருத மொழியில் சிறந்த புலமை பெற்றிருந்த அவர் வேதங்களை நோக்கி திரும்புக என அழைப்பு விடுத்தார். ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த லைன். வேதங்களை நோக்கி திரும்புக என்று அழைப்பு விடுத்திருக்காரு. வேதங்களை அடிப்படையாக கொண்டு சமூகத்தை வடிவமைக்க விரும்பிய அவர் அதே சமயம் புராணங்களை புறக்கணிச்சிருக்கார். ஏனைய சீர்திருத்தவாதிகளைப் போலவே பெண் கல்வி, கைம்பெண் திருமணம் ஆகியவற்றையும் ஊக்குவிச்சிருக்கார். சுவாமி தயானந்த சரஸ்வதி பஞ்சாப் பகுதிகளில் செல்வாக்கு பெற்று திகழ்ந்தார். அங்கிருந்த கத்ரி எனப்படும் வணிக சமூகம் காலனிய காலத்தில் மகத்தான வளர்ச்சியை பெற்றிருந்தது. ஆனால் பஞ்சாபில் இந்து, முஸ்லிம், சீக்கியர்களிடையே பெருமளவில் வகுப்புவாத மோதல் நடைபெற்று வந்தது. தயானந்தரின் சுத்தி இயக்கம் இந்துக்கள் அல்லாதவர்களை இந்துக்களாக மாற்ற முயன்று பெரும் எதிர்ப்புகளை, குறிப்பாக அகமதியா இயக்கத்தின் எதிர்ப்புகளை சந்திக்குது. அதாவது சுத்தி இயக்கம் அப்படிங்கிறது இந்துக்கள் இல்லாதவர்களை இந்துக்களா மாத்துறது, அதுதான் சுத்தி இயக்கம். ஆரிய சமாஜம் ஒரு மீட்டெடுப்பு இயக்கமாக கருதப்படுகிறது. தயானந்தா ஆங்கிலோ வேத பள்ளிகளும் கல்லூரிகளும் நிறுவப்பட்டதின் மூலம் தயானந்தரின் செல்வாக்கு 20ஆம் நூற்றாண்டில் தொடர்ந்தது. அடுத்து பாருங்க இம்பார்ட்டன்ட், ராமகிருஷ்ண இயக்கம், ராமகிருஷ்ண மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. 1897 ஆரம்பிச்சிருக்காங்க. சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் தோன்றியதையும் அதில் வங்காளம் தீவிரமாக பங்கேற்று நாட்டின் மற்ற பகுதிகளுக்கு முன்மாதிரியாக திகழ்ந்ததையும் நாம் முன்னரே பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக வங்காளத்தில் ராமகிருஷ்ண பரமஹம்சரின் நினைவாக ராமகிருஷ்ண மிஷன் உதயமானது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் கல்கத்தாவில் அருகேயுள்ள தட்சிணேஸ்வரர் எனும் ஊரில் உள்ள கோவிலின் ஏழை பூசாரி ஆவார். அவர் முறையான கல்வி கற்றவர் இல்லை, ஆனால் தீவிர ஆன்மீக வாழ்வை மேற்கொண்டவர். அனைத்து மதங்களிலும் இயல்பாக உள்ள உண்மைகள் மீது ஆழமான நம்பிக்கையை கொண்டிருந்திருக்கார். ஓகேங்களா? பல்வேறு மதங்களின் நடைமுறைகளுக்கு ஏற்றவாறு சமய பணிகளை மேற்கொண்டு அம்மதங்கள் சார்ந்த நம்பிக்கைகளை சோதித்து பார்த்துக்கிறார். அவரை பொறுத்தளவில் அனைத்து மத கருத்துக்களும் ஒரே இலக்கை சென்றடையும் பல்வேறு பாதைகள் என்பதுதான். ராமகிருஷ்ணருடைய பரந்த பார்வையும் இறைநிலை சார்ந்த உள்ளுணர்வும் ஆன்மீக பெருவிருப்பமும் பெருவாரியான மக்களை கவர்ந்து தன் கருத்துக்களை கதைகள் மற்றும் வியக்கத்தக்க ஊமைகள் மூலமாக அவர் விளக்கியிருக்கிறார். ஓகேங்களா? அவர் மேல் வியப்புற்ற ஒருவர் இவை அனைத்தையும் ராமகிருஷ்ண காதாமிர்தா என்னும் தலைப்புல தொகுத்திருக்கார் அவருடைய கதைகளை. ஓகேங்களா? ஸோ ராமகிருஷ்ண பரமஹம்சரோட போட்டோ, அதே மாதிரி விவேகானந்தரோட போட்டோ கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவருடைய சீடர்களுள் மிகவும் புகழ் பெற்றவர் யாரு? கல்கத்தா பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பை முடித்திருந்த இளைஞர் நரேந்திரநாத் தத்தா. ஓகேவா? ஸோ நரேந்திரநாத் தத்தா அப்படிங்கிறவர் தான் யாரு? சுவாமி விவேகானந்தர். ஓகேவா? ஸோ இவரே சுவாமி விவேகானந்தர் என புகழடைந்தார். அவருடைய காலம் என்னது? சுவாமி விவேகானந்தருடைய காலம் 1863 இருந்து 1902 முடியும். ஓகேங்களா? அவர் தன் குருவின் கருத்துக்களை இந்தியா மற்றும் உலகம் முழுவதும் கொண்டு சேர்க்கிறார். அவருடைய கல்வி அறிவும் பேச்சாற்றலும் ஆன்மீக தோற்றமும் அவருடைய வியக்கத்தகு ஆளுமையும் அவருக்கு நாடு முழுவதும் சீடர்களை உருவாக்குது. அவர்களில் பலர் தேசிய இயக்கத்திலும் இணைந்தனர். விவேகானந்தர் 1893 அமெரிக்காவில் சிகாகோ நகரில் நடைபெற்ற புகழ்பெற்ற உலக சமய மாநாட்டில் பங்கேற்று அங்கு கூடியிருந்தோர் மேல் அங்க என்ன பண்றாரு? மாநாட்டில் அவர் சொற்பொழிவாற்றுறாரு. ஓகேவா? ஸோ மாநாட்டில் பங்கேற்று அங்கு கூடியிருந்தோர் மேல் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துறாரு. இவ்வியக்கம் பள்ளிகள், மருத்துவமனைகள், ஆதரவற்றோருக்கான இல்லங்கள் ஆகியவற்றையும் நிறுவுது. இயற்கை பேரழிவுகளால், மனிதர்களால் ஏற்பட்ட பேரழிவுகளாலும் மக்கள் துயருற்ற போது அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுறது தான் இந்த மிஷனோட வேலை. சுவாமி விவேகானந்தர் இளமை, தைரியம் ஆகியவற்றின் மறு வடிவம்.
வாலண்டைன் குரோல் என்பவரின் வார்த்தைகளில், தனது ஆளுமை திறனால் வெளிநாடுகளில் இந்தியாவின் பாரம்பரியமிக்க நாகரிகத்திற்கும் அதனுடைய புதிதாக பிறப்பெடுத்துள்ள தேசம் எனும் உரிமை கோரிக்கைகளுக்கும் கண்கூடான அங்கீகாரத்தை பெற்று தந்த முதல் இந்தியர் யாரு? சுவாமி விவேகானந்தர் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து நம்ம பார்க்க போறது பிரம்மஞான சபை 1875 ஆரம்பிக்கப்பட்டது. இந்திய அறிவார்ந்த மக்கள் தாங்கள் மேற்கத்திய அறிவொளி மற்றும் பகுத்தறிவு இயக்கங்களால் விழிப்புணர்வு அடைந்ததாக உணர்ந்த நேரத்தில் மேலை நாடுகளின் சிந்தனையில் ஒரு சோர்வு ஏற்பட்டு அது ஆன்ம விடுதலைக்கு கிழக்கு நாடுகளை அணுகியது. ஓகேங்களா? இச்சிந்தனை போக்கிலிருந்து பிரம்மஞான சபை உதயமானது. இவ்வமைப்பு 1875 பிளாட் வெஸ்கி அம்மையார், ஓகேங்களா, அப்புறம் கர்னல் ஆல்காட் ஆகியோரால் அமெரிக்காவில் நிறுவப்பட்டது. 1879 இந்தியா வந்த அவர்கள் 1882 அமைப்பின் தலைமையிடத்தை சென்னை அடையாறுல அமைச்சிருக்காங்க. 1893 இந்தியாவிற்கு வந்த அன்னிபெசன்ட் அம்மையாரின் தலைமையில் பிரம்மஞான சபை வலுப்பெற்று குறிப்பாக பல தென்னிந்திய ஆதரவற்றவர்களை பெற்றது. ஓகேங்களா? ஸோ பல தென்னிந்திய ஆதரவாளர்களை பெறுது. இந்து பாரம்பரியத்தை மேற்கிந்திய அறிவார்ந்த மக்கள் ஒத்துக்கொண்டதில் அவர்கள் பெருமை கொண்டனர். தென்னிந்தியாவின் பல பகுதிகளில் பிரம்மஞான சபையின் கிளைகள் உருவாயின. பல முரண்பாடுகளுக்கு உள்ளானதாலும் இவ்வமைப்பு இந்தியாவில் பௌத்தம் மீண்டும் உயிர் பெற்றதில் முக்கிய பங்கு வகித்தது. ஓகேங்களா? முற்போக்கு சிந்தனையாளர்களான அயோத்திதாச பண்டிதர் ஹென்றி ஆல்கார்டுடன் கொண்ட தொடர்பின் காரணமாக நவீன பௌத்தத்திற்கு அறிமுகமானார். ஆல்கார்ட் அயோத்திதாசரை இலங்கைக்கு அழைத்துச் செல்றாரு. அங்கு அவர் புகழ்பெற்ற மீட்புவாதிகளான அனகரிகா, ஓகேவா, தர்மபாலா, ஆச்சாரிய சுமங்கலா உட்பட பல பௌத்த பிட்சுகளை சந்திக்கிறார். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஒரு முக்கியமான டாபிக் என்னன்னா சத்திய சோதக் சமாஜம். 1873 இது தோற்றுவிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுவரை விவாதிக்கப்பட்ட இயக்கங்கள் பெரும்பாலும் மேல் சாதியாக கருதப்பட்ட சமூகங்களின் மேல் அதிக கவனம் செலுத்துது. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா, இயக்கங்கள்லாம் அதெல்லாம் எதை பேஸ் பண்ணியிருந்ததுன்னா மேல் சமூக மக்களுக்கான அமைப்பாக இருந்தது. ஓகேங்களா? அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் சில குறிப்பிட்ட இயக்கங்கள் ஒடுக்கப்பட்ட சமூகங்களை அணிதிரட்டி அவர்களிடம் தங்கள் கொள்கைகளை விளக்கின. அவற்றுள் மிக முக்கியமான இயக்கம் தான் அது ஜோதிபா பூலேவின் சத்திய சோதக் சமாஜம். ஸோ சத்திய சோதக் சமாஜம் நிறுவியவர் ஜோதிபா பூலே அப்படின்னு சொல்லுவாங்க. 1827 பிறந்த ஜோதிபா பூலே, ஓகேவா, மாலி சமூகத்தை சேர்ந்தவர். மாலி சமூகம்னு என்னது? தோட்ட வேலை செய்யறவங்கள மாலி சமூகம் அப்படின்னு சொல்லுவாங்க. தொடக்க கல்வியை கிறிஸ்துவ சமய நிறுவன பள்ளியில் கற்ற அவர் இடையில் கல்வி தொடர முடியாமல் நின்றாரு. ஜோதிபா பூலே மேல் சாதியினரின் அடக்குமுறைக்கு எதிராக வாழ்நாள் முழுவதுமான நீண்ட போராட்டத்தை மேற்கொள்றார். உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற தாக்கத்தினால் வேதங்கள், மனு சங்கீதை, புராணங்கள், புத்தர், தீர்த்தங்கரர் ஆகியோரின் கருத்துக்கள், இடைக்கால பக்தி இயக்கத்தை சேர்ந்த சமய பெரியோர்கள் என மிக விரிவான வாசிப்பை மேற்கொள்றார். நிறைய பேர் பற்றி படிக்கிறார். மேற்கத்திய சிந்தனைகளோடும் கிறிஸ்துவம், இஸ்லாம் ஆகிய மதங்களோடும் தன்னை பரிச்சயப்படுத்தி கொண்டார். ஓகேங்களா? ஸோ ஒட்டுமொத்த பண்பாட்டையும் மரபுகளையும் பகுத்தறிவு மற்றும் சமத்துவம் ஆகிய 2 அளவுகோல்களை கொண்டு சீர்தூக்கி பார்க்கிறாரு. சமத்துவம் என்னும் கொள்கை சாதிய முறையையும் அதிகாரமிக்க குடும்ப அமைப்பையும் பெண்களின் கீழான நிலையையும் ஒட்டுமொத்தமாக மறுக்க கோரியது. பகுத்தறிவு என்னும் கொள்கை மூடநம்பிக்கைகளும் சடங்குகளும் நீக்கப்பட வேண்டும் என கோரியது. அரசியல், சமூகம், பொருளாதாரம், மதம் ஆகியவை தொடர்பான பிரச்சனைகளில் அவர் முற்போக்கான கருத்துக்களை கொண்டு வந்திருக்காரு. ஓகேங்களா? சாதி முறையானது பிராமணர் அல்லாதோரின் உணர்வுகளை தட்டி எழுப்பி பல நூற்றாண்டு காலமாக நிலவி வரும் சமத்துவமின்மை, சமூக தாழ்வு நிலை ஆகியவற்றுக்கு எதிராக அவர்களை புரட்சி செய்ய ஒருங்கிணைத்து போராட்டங்களை மேற்கொள்ள செஞ்சிருக்காரு. இந்த லட்சியங்களை அடைவதற்காக சத்திய சோதக் சமாஜம் அப்படின்னு உண்மை தேடும் சங்கம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா?
என்ற அமைப்பை 1873 நிறுவுறாரு. மக்களின் கல்வியே விடுதலைக்கான புரட்சிகரமான காரணியாக இருக்கும் என்று கூறியிருக்காரு. ஓகேவா, கல்வி தான் ஒருத்தனுக்கு விடுதலை பிடித்தரும் சொல்லியிருக்காரு. இவர் எழுதிய முக்கிய நூல் குலாம்கிரி, ஓகேவா என்பதுதான். ஸோ குலாம்கிரி அப்படின்னு என்னது, அடிமைத்தனம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அது எழுதினது யாரு, ஜோதிபா பூலே. ஸோ சமூகத்தில் பெண்களும் வறுமையில் உணர்வோரும் நசுக்கப்பட்டோருமே மிகவும் பாதிக்கப்பட்டவர்கள். பெண்களின் விடுதலை என்பது சமூகத்தின் ஏனைய வர்க்கங்களின் விடுதலையோடு இணைந்துள்ளது என்று வாதிட்டிருக்காரு. வர்க்கங்களுக்கிடையேயான சமத்துவம் மற்றும் ஆண் பெண் சமத்துவத்தை முன்வைத்தார். திருமணத்தின் போது மணப்பெண்ணின் கல்வி உரிமைகளை ஏற்றுக்கொள்வதற்காக மணமகனை உறுதியளிக்கும்படி கூறியிருக்கார். ஓகேங்களா, ஸோ என்ன அப்படின்னா திருமணத்துக்கு அப்புறம் என்ன பண்ணணும், மனைவியை வந்து படிக்க வைக்கணும், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு உறுதியளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பூலே தன்னுடைய கருத்துக்களை உண்மையான போராட்டங்களாக மாற்ற விரும்புகிறாரு. மக்களுக்கு கட்டாய தொடக்க கல்வியை விவசாய வர்க்கங்களை சேர்ந்த ஆசிரியர்களை கொண்டு கற்பிக்குமாறு ஆங்கில அரசாங்கத்தை பூலே வற்புறுத்தியிருக்கார். இவர் 1851 பூனேயில் பெண்களுக்கென்று ஒரு பள்ளியையும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக ஒரு பள்ளியையும் தனது துணைவியார் சாவித்திரியின் உதவியோடு தொடங்குகிறார். ஓகேங்களா, தீண்டத்தகாதவர்களுக்காக ஒரு பள்ளியையும் கைம்பெண்களின் குழந்தைகளுக்காக ஒரு இல்லத்தையும் கற்றார். பிற்காலத்தில் மகாராஷ்டிராவில் பிராமணர்களாதோர் இயக்கம் இவருடைய பணிகளால் தோன்றியது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பண்டித ராமாபாய். 1858 1922 இவருடைய காலம். பண்டித ரமாபாய் இந்தியாவில் பெண் விடுதலைக்காக போராடிய முன்னணி தலைவர்களில் ஒருவர். சிறந்த கல்வி பின்னணி கொண்ட குடும்பத்தை சேர்ந்தவர். சமஸ்கிருத மொழியில் ஆழமான புலமை பெற்றிருந்ததால் அவருக்கு பண்டித அப்புறம் சரஸ்வதி எனும் பட்டங்கள் கொடுத்திருக்காங்க. பெற்றோரின் மரணத்திற்கு பின்னர் ரமாபாயும் அவருடைய சகோதரரும் நாட்டின் பல பகுதிகளுக்கு பயணம் மேற்கொள்றாங்க. 1878 அவர்களுக்கு கல்கத்தா போறாங்க. 2 ஆண்டிற்கு பின்னர் அவருடைய சகோதரரும் காலமாகிறாரு. 1880 சமூகத்தின் கீழ்மட்ட குடும்பத்தை சேர்ந்த ஒரு வங்காளியை திருமணம் செஞ்சுக்கிறார். ஓகேங்களா, அக்காலத்திலேயே வேற்று சாதியை சேர்ந்த வேற்று மொழி பேசக்கூடிய ஒருவரை திருமணம் செய்து கொள்ளும் நெஞ்சுரம் அவருக்கு இருந்தது. 2 வருடங்களுக்கு பின்னர் கணவரும் இயற்கை எழுதுகிறார். பூனே திரும்பிய அவர் ராணடே பண்டாக்கர் ஆகிய தலைவர்களின் உதவியுடன் ஆரிய மகிழா சமாஜ் எனும் அமைப்பை நிறுவுகிறாரு. ஓகேங்களா, ஸோ ரமாபாய் நிறுவிய அமைப்பு என்னது, ஆரிய மகிழா சமாஜ். ஓகேங்களா, 1882 300 பெண்கள் அமைப்புல கல்வி பெற்றிருக்காங்க. ராணடே பண்டார்கர் ஆகியோரின் உதவியோடு கைவிடப்பட்ட விதவைகளுக்காக சாரதா சதன், ஓகேவா என்னும் அமைப்பை தொடங்குகிறார். வீடற்றவர்களுக்கான இல்லம். ஓகேவா, சாரதா சதன் அப்படின்னா என்னது, வீடற்றவர்களுக்கான இல்லம் என்னும் அமைப்பை தொடங்குகிறார். வெகு விரைவிலேயே இந்து பெண்களை கிறிஸ்தவ மதத்திற்கு மதமாற்றம் செய்கிறார் என குற்றம் சாட்டப்பட்டதால் தனது செயல்பாடுகளை பூனேவிற்கு அருகே உள்ள கேர்கான் என்னும் இடத்திற்கு மாற்றுறார். அங்கு முக்தி சதன் என்னும் அமைப்பை நிறுவுறார். முக்தி சுதன் என்னது, சுதந்திர இல்லம். ஓகேங்களா, அந்நிறுவனத்தில் 2000 பெண்களும் குழந்தைகளும் தங்கியிருந்திருக்கிறாங்க. அவர்களை சுயசார்புடையவர்களாக மாற்றுவதற்காக தொழிற்பயிற்சியும் வழங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீ நாராயண குரு பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா, ஸோ கேரளத்தை மையமாக கொண்ட இந்த ஸ்ரீ நாராயண குரு தர்ம பரிபாலன யோகம். ஓகேங்களா, ஸோ உயர் சாதனையருக்கும் தாழ்த்தப்பட்ட வர்க்கத்திற்கும் இடையே ஏற்பட்ட முரண்பாடுகளிலிருந்து அது தோன்றுறது. ஓகேவா, ஸோ இவர் தோற்றுவித்த இது என்னது, ஸ்ரீ நாராயண குரு தர்ம பரிபாலன யோகம். ஓகேங்களா, இவ்வியக்கத்தை தோற்றுவித்த ஸ்ரீ நாராயண குரு என்ன பண்றாரு, கல் இறக்குவதை தொழிலாக கொண்ட கேரளத்து ஈழவ சமூக இயக்கத்தின் ஈட்டி முனையாக விளங்கியிருக்கார். ஈழவர்கள் கேரள மக்கள் தொகையில் தனிப்பெரும்பான்மையாக 26 விழுக்காடு உள்ளனர். ஸ்ரீ நாராயண குரு 1902 ஸ்ரீ நாராயண குரு தர்ம பரிபாலன யோகம், ஓகேங்களா எனும் அமைப்பை நிறுவுறாரு. இவ்வமைப்பு பொது பள்ளிகளில் சேருவதற்கான உரிமை,
அப்புறம் அரசு பள்ளிகளில் அமர்த்தப்படுதல், அடுத்தது சாலைகளை பயன்படுத்துவதற்கான, அப்புறம் கோயிலுக்குள் செல்வதற்கான உரிமை, அடுத்தது அரசியல் பிரதிநிதித்துவம் போன்ற பிரச்சனைகளை கைகளில் எடுக்குது. இவ்வேக்கம் சமூகத்தில் கீழ்நிலையில் இருந்து மேல்நிலைக்கு மாறுதல், பாரம்பரியமான அதிகார விநியோக முறையில் மாற்றம், பிற்படுத்தப்பட்ட வர்க்கங்களின் கூட்டமைப்புகளை ஒருங்கிணைந்து பெரும் வடிவிலான சம்மேளனமாக மாற்றுதல் போன்ற கூட்டமைப்பு மாற்றங்களை ஈடுபடுது. கோவில்களுக்குள் ஈழவர்கள் நுழைவதற்கு இருந்த தடைகளுக்கு எதிராக ஸ்ரீ நாராயணகுரு புதிய கோயில்களை நிறுவியதோடு ஈழவ சமூகம் தன்னைத்தானே நவீனப்படுத்திக் கொள்ளும் அளவுக்கு சக்தி கொண்டதாக மாற்றார். கவிஞர் குமரன் ஆசான், டாக்டர் பல்பு, ஓகேங்களா, சகோதரன் ஐயப்பன் போன்ற மகத்தான ஆளுமைகள் இவ்வியக்கத்திலிருந்து தோன்றியிருக்காங்க. கேரள சமூகத்தை ஜனநாயகப்படுத்துவதில் பெரும் தாக்கத்தினை ஏற்படுத்தியிருக்காங்க. வைக்கம் சத்தியாகிரகத்தில் நேரடியாக பங்கு பெறாவிட்டாலும் கோவிலை சுற்றியுள்ள தெருக்களில் ஈழவர்கள் நுழைவதற்கான தடைகளுக்கு எதிராக போராட்டங்களை ஏற்பாடு செய்திருக்காங்க. அவை எதிர்கால கோவில் நுழைவு இயக்கங்களுக்கு முன்னோடியா திகழ்ந்திருக்கு. ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுவரைக்கும் நம்ம இந்துக்கள், ஓகேவா, ஸோ அவங்களுடைய இயக்கங்கள் அதெல்லாம் பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய சீர்திருத்த இயக்கங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ 1857 பெருங்கிளர்ச்சியும் அது ஆங்கிலேயரால் கொடூரமாக அடக்கப்பட்டதும் தெற்காசிய முஸ்லிம்களின் மீது பாதகமாக தாக்கத்தை ஏற்படுத்தியன. 1857 எழுச்சிக்கு முஸ்லிம்களே காரணம் என்று ஆங்கிலேயர் சந்தேகித்த நிலையில் முஸ்லிம்களும் காலனிய நவீனத்துவம் வழங்கும் வாய்ப்புகளையும் பயன்படுத்திக் கொள்ளாமல் வீட்டுக்குள்ளேயே சுருங்கி இருந்தனர். இதன் விளைவாக முஸ்லிம்கள் கல்வியிலும் அரசு வேலைவாய்ப்புகளிலும் பின்தங்கி இருக்கிறாங்க. இச்சூழலில் ஒரு சில பதிற்றாண்டுகளுக்கு பின்னர், ஓகேவா, முஸ்லிம்களுக்கு இடையே சில சீர்திருத்த இயக்கங்கள் தோன்றுது. ஃபர்ஸ்ட் இயக்கம் என்னது? அலிகர் இயக்கம் சொல்லுவாங்க. 1875 தோன்றுது. அலிகர் இயக்கம் 1875 சையத் அகமது கானால் தொடங்கப்பட்டது. மேற்கிந்திய அறிவியல் கல்விக்கு குர்ஆனின் போதனைகளுக்கும் இடையே ஒத்திசைவை ஏற்படுத்த அவர் விரும்புகிறாரு. அவருடைய முற்போக்கான சமூக கருத்துக்கள் அவருடைய பத்திரிகையான தத்திப் ஓல் அக்லுக், ஓகேவா, அப்படின்னா என்ன அப்படின்னா பழக்க வழக்கங்களையும் ஒழுக்க நெறிகளையும் மேம்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம். அதன் மூலம் அவர் பார்க்கிறாரு. அலிகர் இயக்கத்தின் கொள்கைகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் முஸ்லிம்கள் இஸ்லாமின் மேல் கொண்டிருக்கும் பற்றினை பலவீனப்படுத்தாமல் நவீன கல்வியை அவர்களிடையே பரப்புதல். அடுத்தது ரெண்டாவது பர்தா முறை, பலதார மனம், கைம்பெண் மறுமணம், விவாகரத்து போன்றவற்றோடு தொடர்புடைய சமூக சீர்திருத்தங்களை மேற்கொள்வது போன்ற கொள்கைகளை கொண்டிருக்கு. சையத் அகமது கான் கல்வி குறித்த திட்டம் தொடக்கத்திலிருந்தே ஆங்கில வழி கல்வியின் சாதக அம்சங்களை வலியுறுத்தி கூறியது. இயற்பியல் அறிவியல் நூல்களை உருது மொழியில் மொழியாக்கம் செய்வதன் மூலமும் இருமொழி பத்திரிகை ஒன்றை நடத்துவதன் மூலமும் மேற்கிந்திய அறிவியலை அறிமுகம் செய்வதற்காக 1864 அவர் அறிவியல் கழகம் என அமைப்பை ஏற்படுத்துறார். ஓகேங்களா? அதே ஆண்டுல காஜிப்பூர்ல நவீன பள்ளி ஒன்றையும் நிறுவுறாரு. 1868 முஸ்லிம் மக்களிடையே நவீன கல்வியை தொடங்குவதற்காக பல மாவட்டங்களில் கல்வி குழுக்கள் அமைக்கப்படுவதை ஊக்கப்படுத்தியிருக்கிறார். 1869 1870 அவர் ஐரோப்பா சென்ற போது இந்திய முஸ்லிம்களுக்கான ஒரு மாபெரும் கல்வி நிறுவனம் என்று தனது வாழ்நாள் பணிக்கான திட்டத்தை உருவாக்குறார். முஸ்லிம்களிடையே ஆங்கில கல்வியை பரப்புவதற்காக 1875 அலிகரில் ஒரு நவீன முகமதிய பள்ளியை தொடங்குறாரு. அதுவே 1877 முகமதியன் ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரியாக வளர்ச்சி பெறுது. அவருடைய மறைவுக்கு பின்னர் இக்கல்லூரி ஒரு பல்கலைக்கழகமாக வளர்ந்தது. அதுவே முஸ்லிம் அரசியல் தலைவர்களையும் அறிவுஜீவிகளையும் உருவாக்கும் மையமாக திகழ்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. இந்திய முஸ்லிம்களிடையே தாராளவாத கருத்துக்களை பரப்புவதற்காக 1886 சையத் அகமது கான் ஆங்கிலேய கீழை கல்வி மாநாட்டை தொடங்குறாரு. சமய சடங்குகளை கண்மூடித்தனமாக பின்பற்றுவதை அவர் எதிர்க்கிறார். மாறி வரும் கால சூழல்களுக்கு ஏற்றவாறு பகுத்தறிவு சிந்தனையின் வெளிச்சத்தில் குர்ஆனில் கூறப்பட்டுள்ள கருத்துக்களுக்கு புதிய விளக்கங்கள்
அளிக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்காரு. இந்திய முஸ்லிம் மதத்தை தாராளமாக்கி புதிய சிந்தனைகளுக்கும் விளக்கங்களுக்கும் ஏற்புடையதாய் மாற்றும் முயற்சியை மேற்கொள்கிறாரு. இம்முயற்சியில் வைதிக இறையியலாளர்களின் தீவிர தாக்குதல்களை அவர் உடனடியாக எதிர்கொள்ள நேர்ந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அகமதியா இயக்கம். ஓகேவா, 1889 ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேவா, 1889 மிர்சா குலாம் அகமது என்பவரால் உருவாக்கப்பட்ட இயக்கம் என்னது? அகமதியா இயக்கம். ஓகேவா, இது ஒரு மாறுபட்ட போக்கை ஏற்படுத்தது. குரானில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான கொள்கைகளுக்கு திரும்ப வேண்டும் என்று கூறிய அவர் தன்னை ஒரு தீர்க்கதரிசி என கூறி சர்ச்சையை ஏற்படுத்துறாரு. அவரது கூற்று மதத்திற்கு எதிரானது என மைய நீரோட்ட இஸ்லாமியர் கருதுறாங்க. ஆனாலும் பலர் அவருடைய கொள்கைகளுக்கு மாறுறாங்க. அவருடைய முக்கிய பணி ஆரிய சமாஜமும் கிறிஸ்தவ சமய பரப்பாளர்களும் இஸ்லாமுக்கும் எதிராக வைத்த விவாதங்களை எதிர்கொண்டு மறுத்ததாகும். சமூக நெறிமுறைகளில் அகமதியா இயக்கம் பழமை வாய்ந்த கண்ணோட்டத்துடனே பலதார மனமும் பெண்கள் முகத்திரை அணிவது போன்றவற்றையும் விவாகரத்தை பொறுத்தமட்டில பழமையான நெறிகளையும் பின்பற்ற சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, தியோபந்த் இயக்கம் 1866 ஆரம்பிச்சிருக்காங்க. தியோபந்த் இயக்கம் முஸ்லிம் கல்வியாளர்களில் வைதிக பிரிவை சேர்ந்தவர்களால் மீட்டெடுப்பு இயக்கமாக இரு நோக்கங்களுக்காக உருவாக்கப்படுது. ஒன்று, குரானின் தூய்மையான கருத்துக்களையும் ஹைதீஸ் எனப்படும் மரபுகளையும் பரப்புரை செய்தல் ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்நிய ஆட்சியாளர்களுக்கு எதிரான ஜிகாத் எனும் உத்வேகத்தை உயிரோட்டமுடையதாக வச்சிருக்கிறது. இவ்வியக்கம் நிறுவன வடிவம் பெற்று சரண்பூருக்கு அருகே உள்ள தியோபந்த் என்னும் இடத்தில் முகமது காசிம் நானோதவி, ஓகேவா, ரஷித் அகமத் கங்கோரி ஆகியோரால் முஸ்லிம் சமூகத்திற்கான சமய தலைவர்களுக்கு பயிற்சி வழங்கும் நோக்கத்தில் உருவாக்கியிருக்காங்க. அலிகர் இயக்கத்தின் நோக்கங்களான மேலை கல்வியில் மூலம் முஸ்லிம்களின் நலனை மேம்படுத்துதல், ஆங்கிலேய ஆட்சியை ஆதரித்தல் ஆகியவற்றுக்கு எதிராக இஸ்லாமிய சமூகத்தினிடையே சமய புத்துயிர்ப்பை ஏற்படுத்துதல் என்பதை நோக்கமாக கொண்டிருந்தது. தியோபந்தில் ஓகேவா கொடுக்கப்பட்ட குறிப்பாணைகள் செவ்வியல் இஸ்லாமிய மரபுகளை பின்பற்ற வேண்டும் என்பதுதான். வாலி அல்லாஹ் சிந்தனை பள்ளியை சேர்ந்த இறையியலாளர்களான 1867 தியோபந்தில் இறையியல் கல்லூரி ஒன்று நிறுவப்பட்டது. அவர்களுள் மிக முக்கியமானவர் முகமது காசிம் நானோதவி. ஓகேவா, கிறிஸ்துவ சமய பரப்பு நிறுவனங்களும் ஆரிய சமாஜமும் முன்வைத்த வாதங்களுக்கு எதிர்வாதங்கள் வைப்பதில் அவர் முக்கிய பங்கு ஆற்றியிருக்கார். இவ்விறையியல் கல்லூரியின் மிக முக்கியமான நோக்கம் பழமைவாதிகளுக்கு இடைத்தட்டு வர்க்கத்தை சேர்ந்த முஸ்லிம்களுக்கும் இறையியலாளர்களுக்கும் இடையே தொடர்பை ஏற்படுத்துவது, சமய இறையியலை மீள்வாசிப்பு செய்ய வைப்பது என்பதுதான். ஒரு சமய பல்கலைக்கழகமாக தியோபந்த் முஸ்லிம் இந்தியாவில் மட்டுமல்லாமல் முஸ்லிம் உலகிற்கே பெருமதிப்புமிக்க நிறுவனமாக மாறுது. அடுத்து பாருங்க, நட்வத் அல் உலாமா. ஓகேவா, தியோபந்தை காட்டிலும் குறைந்த அளவு பழமைவாத போக்குடைய அதே சமயம் நவீன காலத்தின் எதிர்பார்ப்புகளுக்கு ஈடு கொடுத்த இவ்வியக்கம் 1894 லக்னோவில் சிப்லி நுமானி என்னும் வரலாற்று ஆசிரியராலும் வேறு சில அறிஞர்களாலும் உருவாக்கப்படுது. நவீன மேற்கத்திய கல்வியின் வருகையை தொடர்ந்து வந்த இறைமறுப்பு கொள்கை, லோகா ஏதவாகம், வாதம் ஆகியவற்றை எதிர்கொள்ள அறிவார்ந்த முறையில் சமயத்திற்கு விளக்கமளிப்பதை நோக்கமாக கொண்டிருந்தது. நெக்ஸ்ட் பாருங்க, பிரங்கி மஹால். ஓகேவா, பிரங்கி மஹால்னா என்ன? மூன்றாவதாக புகழ்பெற்ற ஆனால் மற்றவர்களை காட்டிலும் காலத்தால் மூத்த சிந்தனை பள்ளி லக்னோவில் உள்ள பிரங்கி மஹாலில் உருவானது. மற்ற இரண்டை போலல்லாமல் பிரங்கி மஹால் பள்ளி சூபிஸ்தை மதிப்பு வாய்ந்த அனுபவமாகவும் அறிந்து கொள்வதற்கான களமாகவும் ஏற்றுக்கொண்டது. மற்றொரு மரபு சார்ந்த இயக்கம் அல்-இ ஹதீத், ஓகேவா, அல்லது நபிகள் நாயகம் போன்றவற்றை அடிப்படையை பின்பற்றுவதாவர். ஓகேவா, நெக்ஸ்ட் பார்க்க போறது பார்சி சீர்திருத்த இயக்கங்கள். ஓகேவா, தங்கள் தாயகமான பாரசீகத்தில் அடக்குமுறைக்கு உள்ளானதால்
ஜொராஸ்ட்ரியர்கள் 10ஆம் நூற்றாண்டில் பெரும் எண்ணிக்கையில் இந்தியாவில் மேற்கு கடற்கரை பகுதிகளில் குடியேறாங்க. ஓகேங்களா? ஒரு வணிக சமூகமாக அவர்கள் நூற்றாண்டுகளின் போக்கில் செல்வ செழிப்படைந்தனர். நெருக்கமாக பிணைக்கப்பட்ட சமூகத்தையும் 19ஆம் நூற்றாண்டின் சீர்திருத்த காற்று தழுவ தவறவில்லை. 1851 கல்வி பயின்ற பார்சிகள் அடங்கிய குழுவானது ரக்னுமை மத்தியஸ்தன் சபா, ஓகேவா, சமய சீர்திருத்த எனும் அமைப்பை பார்சிகளின் சமூக நிலைகளை மேம்படுத்தவும் ஜொராஸ்ட்ரிய மதத்தின் தூய்மையை மீட்டெடுக்கவும் என்ன பண்ணுது, உருவாக்கப்பட்டது. இவ்வியக்கம் நவ்ரோஜி பர்தோம்ஜி, ஓகேவா, தாதாபாய் நவ்ரோஜி, காமா பெங்காலி ஆகியோரை தலைவர்களாக கொண்டிருந்தது. சீர்திருத்தம் பற்றிய செய்திகளை பரப்புவதற்காக ராஷ்ட் கோப்தார், ஓகேவா, என்னும் செய்தித்தாளும் எழுதப்பட்டது. ராஷ்ட் கோப்தார் அப்படின்னா என்ன, உண்மை விளம்பி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? பார்சி மதத்திற்கு மறு விளக்கம் தரப்பட்டது. என்ன தரப்பட்டது பாருங்க, பார்சிகளின் மத நடவடிக்கைகளும் சடங்குகளும் சீர்திருத்தப்பட்டன. ஓகேவா? அதே மாதிரி பார்சி மதத்திற்கு மறு விளக்கம் தரப்பட்டது. சமூக தளத்தில் பார்சி பெண்களின் நிலைமை மேம்படுத்துவதற்காக கல்வி கற்பித்தல், பர்தா முறையை நீக்குதல், ஓகேவா, திருமண வயது வரம்பை அதிகரித்தல் போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுது. படிப்படியாக பார்சிகள் இந்திய சமூகத்தினிடையே அதிக அளவு மேற்கத்திய மயப்பட்ட பிரிவினராக மாறுறாங்க. தேசிய இயக்கத்திலும் இந்தியாவை தொழில்மயமாக்கியதிலும் அவர்களின் பங்கு முக்கியமானது. அடுத்து நம்ம பார்க்கும்போது சீக்கிய சீர்திருத்த இயக்கங்கள். சீக்கியர்கள் 19ஆம் நூற்றாண்டின் மேலெழும்பிய பகுத்தறிவு முற்போக்கு அலைகள் சீக்கியரையும் தொட்டு தழுவுதுன்னு சொல்றாங்க. 1873 சிங் சபா இயக்கம் 2 முக்கிய நோக்கங்களுக்காக உருவாக்கப்படுறது. ஒன்று என்னதுன்னா, நவீன மேற்கிந்திய கல்வியை சீக்கியர்களுக்கு கிடைக்க செய்தல். அதே மாதிரி கிறிஸ்துவ சமயப்பரப்பாளர்களின் மதமாற்ற நடவடிக்கைகளில் இந்து மீட்டெடுப்பு இயக்கவாதிகளின் நடவடிக்கைகள் ஆகியவற்றை எதிர்கொள்வது. இதுதான் 2 முக்கிய நோக்கம். அகாலி இயக்கம் சிங் சபா இயக்கத்தின் கிளை இயக்கம் சொல்றாங்க. அகாலி இயக்கம் சிங் சபா இயக்கத்தின் கிளை இயக்கம் சொல்றாங்க. ஓகேவா? அகாலி இயக்கம் சீக்கிய குருத்வாராவை ஊழல் மிகுந்த உதாசி மகந்த் என்றறியப்பட்ட மத குருமார்களின் கட்டுப்பாடுகளிலிருந்து விடுவிப்பதை நோக்கமாக கொண்டிருந்தது. அரசு 1922 சீக்கிய குருத்வாரா சட்டத்தை இயற்றியது. ஓகேவா? அதன்படி சீக்கிய குருத்வாரா சிரோன்மணி குருத்வாரா பிரபந்த கமிட்டி எனும் அமைப்பின் கீழ் வருது. அடுத்தது பார்க்க போறது தமிழ்நாட்டில் சீர்திருத்த இயக்கங்கள். ஓகேவா? ஸோ நான் முன்னர் பார்த்தபடி வட இந்திய சீர்திருத்த இயக்கங்கள் தமிழகத்தின் மீது தங்கள் தாக்கத்தை ஏற்படுத்தின. பிரம்ம சமாஜமும் ஆரிய சமாஜமும் தமிழகத்தில் கிளைகளை பெற்றிருந்தன. கேசவ சந்திரசேன் சென்னைக்கு வருகை தந்து உரையாற்றாரு. ஆனால் தமிழகம் தனக்கே உரிதான சீர்திருத்த இயக்கங்களை சந்தித்தது. ஃபர்ஸ்ட் யாரு வராங்க, ராமலிங்க அடிகள். ஓகேவா? அவர்தான் வள்ளலார் அப்படின்னு நம்ம சொல்றோம். இவருடைய காலம் 1823 இருந்து 1874 முடியும். ஓகேவா? ஸோ இவர் என்னென்ன பண்ணாரு ராமலிங்க அடிகள் அப்படின்னு பார்க்கலாம். ராமலிங்க அடிகள் சிதம்பரத்துக்கு அருகே உள்ள ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்து தன் இளமை காலத்தில் சென்னையில் வாழ்கிறாரு. முறையான கல்வி பெறாத அவர் பெரும் புலமையை வெளிப்படுத்துறாரு. ஓகேவா? ஸோ பெருசாக அவர் படிக்கல. தேவார திருவாசக பாடல்கள் ஈர்க்கப்பட்ட அவர் மனமுருகும் பாடல்களை சொந்தமாக ஏற்றார். அவருடைய காலத்தில் சைவ சமயமானது திருவாவடுதுறை, தர்மபுரம், திருப்பனந்தாள் போன்ற சைவ மடங்களின் ஆதிக்கத்தில் இருந்திருக்கு. ராமலிங்க அடிகளின் பாடல்கள் முற்போக்கு சிந்தனைகளை கொண்டிருந்தன. அவர் மத வெறியர்களையும் பகுத்தறிவற்ற தன்மையையும் கண்டனம் செய்கிறார். உள்ளுணர்வு சார்ந்த இறைநிலைக்கு ஆட்பட்ட அவர் அனுபவங்களை தனது பாடல்களில் பதிவு செய்கிறார். இதனால் வைதிக சைவ சமயத்தினர் இவருக்கால் வெறுப்பு கொள்றாங்க. அவர் சத்திய தர்மசாலை ஒன்றை வடலூர்ல நிறுவி ஏழைகளுக்கு உணவளிக்க தொடங்குறார். ஓகேங்களா? முக்கியமாக 1860களில் பஞ்சங்களும் கொள்ளை நோயும் ஏற்பட்ட போது சாதி மத வேறுபாடின்றி உணவு அளிச்சிருக்காங்க.
தன்னை பின்பற்றுவோரை ஒருங்கிணைப்பதற்காக சத்திய ஞான சபை என்னும் அமைப்பை நிறுவுறாரு. இதனால் நிறுவனப்படுத்தப்பட்டிருந்த சைவ அமைப்புகளோடு அவர் மோதல் துவங்கியது. ஓகேங்களா? ஸோ 2 இயக்கங்களுக்கும் கூட சண்டை போடுறாங்க. இவருடைய சீடர்கள் அவருடைய பாடல்களை திரட்டி திருவருட்பா என்னும் பெயர்ல 1867 என்ன பண்றாங்க, தொகுத்து வெளியிடுறாங்க. ஓகேவா? அதனால என்ன ஆகுது, மோதல் உச்சகட்டத்துக்கு போகுது. இலங்கையை சேர்ந்த வைதிக சைவர்கள் சீர்திருத்தவாதி ஆறுமுக நாவலரின் தலைமையில், ஓகேவா, இதை தெய்வ சிந்தனை என கூறி இவருக்கு எதிரான கட்டுரை எழுதும் போரில் ஈடுபட்டிருக்காங்க. ஆனால் இறுதியில் ராமலிங்கரின் பணி அங்கீகரிக்கப்பட்டது. அவருடைய எழுத்துக்கள் உலகளாவிய சிந்தனைகளை தூண்டி சைவ சமயத்திற்குள் இருக்கும் பிரிவினைகளை மதிப்பிழக்க செய்யுது. அடுத்து பாருங்க, பௌத்தத்தின் மீட்டுருவாக்கமும் அயோத்திதாச பண்டிதரும். ஓகேவா? ஸோ அயோத்திதாச பண்டிதரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது, முந்தைய பாடங்களில் குறிப்பிட்டபடி பௌத்தம் தமிழ்நாட்டில் 2000 ஆண்டின் தொடக்கத்திலேயே முற்றிலுமாக மறைந்துவிட்டது. ஓகேவா? 2000 ஆண்டிலேயே மறைஞ்சிச்சுன்னு சொல்றாங்க. ஆனால் 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் பௌத்தம் புத்துயிர் பெற துவங்கியது. சிவசிந்தாமணி, மணிமேகலை ஆகிய 2 முழுமையான அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்ட இந்த பின்னணியில் மிக முக்கியமான ஆளுமை அயோத்திதாச பண்டிதர் தான் இருந்திருக்காரு. 1845 1914 முடியும் ஒரு சுதேசி மருத்துவராக தொழில் செய்தாலும் அவர் பல்வேறு துறைகளில் புலமை பெற்றிருக்கார். பிரம்மஞான சபையை சேர்ந்த ஹென்றி ஆல்காட்டின் செல்வாக்கிற்கு அவர் உள்ளாகிறார். 1890 ஆதி திராவிடர்களுக்கிடையே இயக்கத்தை தொடங்கி அவர் ஆதி திராவிடர்களே உண்மையான பௌத்தர்கள் என்றும் வேத பிராமணியத்தை எதிர்த்ததன் விளைவாக அவர்கள் தீண்டத்தகாதவர்களாக ஆக்கப்பட்டனர் என்றும் வாதிடுறார். தனது கருத்துக்களை மெய்ப்பிப்பதற்காக தமிழ் செவ்வியல் இயக்கங்களையும் பிறவற்றையும் மறுவாசிப்பு செய்கிறார். மக்கள் பௌத்த மதத்திற்கு மாறுவதை அவர் ஊக்குவிக்கிறாரு. அவர் கொள்கையை வட தமிழக பகுதியில் அதிக எண்ணிக்கையில் மக்கள் பின்பற்றினாங்க. கோலார் தங்க வயலில் பணியாற்றிய தொழிலாளர்கள் பலர் இவரது கொள்கையை பின்பற்றிருக்காங்க. இவ்வியக்கத்தில் சிங்காரவேலரும் லட்சுமி நரசுவும் முக்கிய பங்கு வகித்திருக்காங்க. அயோத்திதாச பண்டிதர் 1908 என்ன பண்றாரு, ஒரு பைசா தமிழன், ஓகேவா, என்ற பெயர்ல வாராந்திர பத்திரிகையை தொடங்குறாரு. ஓகேவா? தான் இயற்கை எழுதும் காலம் வரை என்ன பண்ணியிருக்காரு, அந்த ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற இதில் நடத்திட்டே வந்திருக்காரு. அடுத்து நம்ம பார்க்க போறது கிறிஸ்துவ சமய பரப்பு நிறுவனங்கள்லாம் என்னென்ன இருந்தது அப்படின்னு பார்க்க போறோம். இடைக்கால இந்தியாவை சேர்ந்த முஸ்லிம் மன்னர்களை போலவே ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியும் இந்திய மக்களின் மத விஷயங்களில் நடுநிலைமையை கொள்கையை பின்பற்றியிருக்கு. அதற்கான காரணம் என்னன்னா, போர்ச்சுகீசியர்களின் கட்டாய மதமாற்ற முயற்சிகளே அவர்களின் வீழ்ச்சிக்கு காரணம் என அவர்கள் நம்பியிருந்தாங்க. அதன் விளைவாக கம்பெனி தனது ஆட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் சமய பரப்பாளர்கள் நுழைவதற்கு தடை விதிக்கிறாங்க. 1793 பாப்டிஸ்டுகளான வில்லியம் கேரி, ஜான் தாமஸ் ஆகிய இருவரும் சமய பரப்பு நிறுவனத்தை தொடங்கும் நோக்கில் இந்தியாவுக்கு வராங்க. சமயபரப்பு நடவடிக்கைகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்ததால் அவர்கள் டேனியர்களுக்கு சொந்தமான கல்கத்தாவிற்கு வடக்கே உள்ள செராம்பூர்ல தங்கியிருக்கிறாங்க. கேரி வேறு 2 சமயபரப்பாளர்களான ஜோசுவா மார்ஷ்மேன் அப்புறம் வில்லியம் வார்டு ஆகியோருடன் இணைந்து 1799 செராம்பூர் மிஷன் என்னும் அமைப்பை ஏற்படுத்துறாங்க. செராம்பூர் மதப்பரப்பாளர்களே முதன்முறையாக இந்தியாவிற்கு வருகை தந்த நற்செய்தி மறைப்பணியாளர்கள் ஆவர். ஓகேங்களா? பாருங்க, செராம்பூர் மதப்பரப்பாளர்களே முதன்முறையாக இந்தியாவிற்கு வருகை தந்த நற்செய்தி மறைப்பணியாளர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இவர்களை தொடர்ந்து சீர்திருத்த கிறிஸ்துவ சமயத்தின் பல பிரிவுகளை சேர்ந்த மதப்பரப்பாளர்கள் என்ன பண்றாங்க, இந்தியா வராங்க. செராம்பூர் மதப்பரப்பாளர்களின் வருகைக்கு சில நூற்றாண்டுகளுக்கு முன்னதாகவே பல கிறிஸ்துவ மதப்பரப்பு நிறுவனங்கள் போர்ச்சுகீசியர்களுக்கு சொந்தமான கோவாவிலும் மலபார் கடற்கரை பகுதிகளிலும் சோழமண்டல கடற்கரை பகுதிகளிலும் செயல்பட்டிருக்காங்க. மதமாற்றம் செய்யப்பட்ட நபர்களின் எண்ணிக்கையும் குறைவாகவே இருந்திருக்கு. ஓகேங்களா? விரிவான பெருமளவிலான மதமாற்ற நடவடிக்கைகள்
19ஆம் நூற்றாண்டில் தொடங்குது. மதப்பரப்பு குழுவினர் சமூக பொருளாதார ரீதியாக தாழ்த்தப்பட்ட மக்களுக்கென பள்ளிகளை நிறுவுறாங்க. அரசு பள்ளிகளில் அவர்களை பணியமர்த்துவதன் மூலம் அவர்களின் பொருளாதார நிலையை மேம்படுத்த முயற்சிக்கிறாங்க. பொது சாலைகளை பயன்படுத்துதல், தாழ்த்தப்பட்ட பெண்கள் மேலாடைகள் அணிந்து கொள்வது போன்ற சமூக உரிமைகளுக்காகவும் சமயப்பரப்பு குழுவினர் போராடுறாங்க. அநாத குழந்தைகளையும் ஆதரவற்றோரையும் தங்கள் நிறுவனங்களில் தங்க வைத்து தங்கள் உறைவிட பள்ளிகளில் அவர்களுக்கு கல்வி வழங்கியிருக்காங்க. 19ஆம் நூற்றாண்டில் அடிக்கடி ஏற்பட்ட பஞ்சங்கள் குறித்து கடந்த பாடத்தில் நாம் விவாதித்துள்ளோம். ஓகேங்களா? பஞ்சங்களின் போது சமயப்பரப்பு குழுவினர் நிவாரண நடவடிக்கைகளை மேற்கொள்றாங்க. தங்குமிடம் வழங்கி உதவி செய்யும் போது மக்களை மதமாற்றம் செய்வதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. பஞ்ச காலங்களில் குறிப்பாக 19ஆம் நூற்றாண்டின் இறுதி கால பகுதிகளில் திருநெல்வேலி மாவட்டத்தில் பல கிராமங்கள் கிறிஸ்துவ மதத்தை தழுவிருக்காங்க. இதே போன்ற சூழலில் ஆந்திராவில் மாலா, மடிகா சமூகங்களை சேர்ந்த மக்கள் பெரும் எண்ணிக்கையில கிறிஸ்தவ மதத்துக்கு மாறியிருக்காங்க. கம்பெனி அரசு இந்தியர்களுக்கு நவீன கல்வியை வழங்குவதில் சிறு முயற்சிகளை மட்டுமே மேற்கொண்டது. நீண்ட காலத்திற்கு உள்ளூர் மக்களுக்கு, குறிப்பாக கிராமப்புறங்களில் வாழும் உரிமைகள் மறுக்கப்பட்ட ஏழை மக்களுக்கு கல்வி வழங்கும் பொறுப்பை கிறிஸ்துவ சமய நிறுவனங்களே தன்னார்வத்துடன் ஏற்றுக்கொண்டாருக்காங்க. மருத்துவமனைகளையும் மருந்துகளையும் கிறிஸ்துவ சமய நிறுவனங்கள் அமைத்து கொடுத்தது குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, சீர்திருத்த இயக்கங்களோட முக்கியத்துவம் என்ன? ஓகேங்களா? சமூகத்தின் வைதீக பிரிவை சார்ந்தோரால் சமூக சீர்திருத்தவாதிகளின் அறிவியல் சித்தாந்த எதிர்ப்புகளை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இதன் விளைவாக சீர்திருத்தவாதிகள் தூற்றப்படுறாங்க, அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுறாங்க. அவர்களுக்கு எதிராக ஆணைகள் பிறப்பிக்கப்படுது. பிற்போக்குவாதிகளால் கொலை முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டன. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உடன்கட்டை ஏற பழக்கம் இதெல்லாம் நீங்கள் இது பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எதிராக என்ன பண்ணுறாங்க? கொலை முயற்சிலாம் பண்ணுறாங்க. அவர்களுக்கு எதிராக ஆணைகள் பிறப்பிக்கப்பட்டன. பிற்போக்குவாதிகளால் கொலை முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுது. இருந்த போதிலும் எதிர்ப்புகளை மீறி இயக்கங்கள் அச்சத்தின் காரணமாக இணங்கி சென்ற தனி மனிதர்களின் விடுதலைக்கு பங்களிப்பு செய்தன. சமய நூல்கள் பிராந்திய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டமை, சமய நூல்களில் காணப்படும் கருத்துக்களுக்கு புதிவிலக்கம் அளிக்கும் உரிமை, சடங்குகள் எளிமையாக்கப்பட்டமை ஆகியவை இறை வழிபாட்டை தனிப்பட்ட அனுபவமாக மாற்றுது. சிந்திக்கவும் பகுத்தறியவும் தெரிந்த மனித அறிவின் திறமைக்கு சீர்திருத்தவாதிகள் முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. சமய நடவடிக்கைகளில் இருந்த ஊழல்களை களைந்து தங்கள் சமூகமும் மதமும் கீழானவை, பின்தங்கியவை என்ற குற்றச்சாட்டுக்கு படிப்புரைக்கும் எதிராக பதில் தர தங்களை பின்பற்றுவதற்கு சீர்திருத்தவாதிகள் உதவியிருக்காங்க. உருவாகி வந்த மத்திய தர வர்க்கம் பற்றி கொள்வதற்கான பண்பாட்டு வேர்களை இயக்கங்கள் வழங்கியிருக்கு. ஓகேங்களா? இதோட உங்களுக்கு 11th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் ஆகுது. சரிங்களா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். ஆல்ரெடி என்ன பார்த்தோம்? 10th ஸ்டாண்டர்டில் நம்ம இது பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ அதே தான் கொஞ்சம் என்னது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி 12th ஸ்டாண்டர்டில் எத்திக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டாபிக் கவர் ஆகுது. ஓகேவா? மறுமலர்ச்சி இயக்கம் உங்களுக்கு கவர் ஆகுது. அது நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் யாராவது டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுவீங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.